அனைத்து தமிழர் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். கடந்த பிப்ரவரி 21 திருச்சியில் நடைபெற்ற மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில், நான் நேரில் அறிந்த, உணர்ந்த, மெய்மறந்த சில தகவல்களை உங்களிடம் பரிமாற விரும்புகின்றேன். எனக்கு சங்கரன்கோவில் வட்டம், வாசுதேவநல்லூர் சட்டமன்றம். சங்கரன்கோவிலிருந்து மாநாட்டிற்கு புறப்படும் பொழுதே நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் முறையாக வாகனத்தில் அழைத்துக் கொண்டு திருச்சி வந்தார்கள். மதியம் மணப்பாறை தாண்டி ஒரு கோவில் அருகில் மதிய உணவு அருந்துகின்ற அந்த இடத்தில் கூட நாம் தமிழர் கட்சியினர் உறவுகள் மிகுந்த கண்ணியத்துடன், கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டனர். உணவருந்திய தட்டை கூட முறையாக குப்பை தொட்டியில் போட்டுதான் சென்றோம். சரியாக 3:45க்கு நாங்கள் மாநாட்டு திடலை அடைந்தோம். 4 மணிக்கு மாநாட்டு திடலில் போட்டிருந்த நாற்காலியில் அமர தொடங்கினோம். அங்கு நான் உணர்ந்தது என்னவென்றால், 4 மணியிலிருந்து தான் நம் உறவுகள் சாரையாக வரத் தொடங்கினார்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருந்து தமிழர்கள் குவிய தொடங்கினார்கள். 5 மணிக்கு மேல போக போக நம்முடைய மக்கள் திரள் கூடிக்கொண்டே போச்சு. 6:15க்கெல்லாம் மாநாட்டு திடலே நிறைஞ்சிருச்சு. சரி, மாநாட்டு திடல்லாம் நிறைஞ்சிருச்சு. சரி, வெளியெல்லாம் மக்கள் இருப்பாங்க. இது எப்படி இருக்காங்கன்னு நடந்து பார்க்க சென்றேன். ஆங்காங்கு கூட்டம் கூட்டமாய் மாநாட்டு திடலில் இடமில்லாமல் வெளியே நின்றார்கள். சில உறவுகள் வாகனத்தில் இருந்து கொண்டே அண்ணன் செந்தமிழன் சீவன் அவர்களுடைய வீர உரையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த மாநாட்டு அரங்கில் நான் என்னென்ன கற்றுக்கொண்டேன் என்றால், அங்கு தேவையற்ற எந்த ஒரு வரவேற்பு பதாகைகள், அதாவது இந்த மாலைகள் இடுவது, கரும்புகளை கட்டுவது, தென்னை இளநீர் ஓலைகளை கட்டி பெரிய மாட அலங்காரம் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி பிற கட்சிகளுடைய மாநாட்டு திடல்களில் பார்த்தீங்கன்னா, கட்சியினுடைய முன்னாள் தலைவர்கள், இன்னாள் தலைவர்கள், வருங்கால தலைவர்கள் என மாநாட்டு திடலை சுற்றி கட் அவுட் வச்சிருப்பாங்க. ஆனால் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டு திடலில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் ஒரு இடத்தில் கூட அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை மட்டும் வாழ்த்தியோ, இல்லை கட்சியின் அடுத்த கட்ட பொறுப்பாளர்களினுடைய புகைப்படம் அடங்கிய அந்த பதாகைகளோ வைக்கவில்லை. இது எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொடுத்தது. அது மட்டுமல்லாமல், மாநாட்டு திடலை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நீளமும் ஒரு 800 மீட்டர் அகலமும் கொண்ட அந்த மாநாட்டு திடலில் சங்ககாலம் தொட்டு தமிழ் தாய் முதல் இன்றைய கால தமிழ் தேசிய களத்தில் தமிழர்களுடைய விடுதலைக்காக பங்களித்த அனைத்து தலைவர்களுடைய பெயர், புகைப்படம், ஆண்டு அடங்கிய அத்தனை பதாகைகளும் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தது. நானே மெய் மறந்துட்டேன். அப்பா, என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. உண்மையிலே சொல்றேன், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் அடுத்த கட்ட அனைத்து நிலைய பொறுப்பாளர்களுக்கும், இந்த மாநாட்டு ஏற்பாடு செய்த அனைத்து உறவுகளுக்கும் உங்களை தலைவணங்க ஒரு தமிழனா கடமைப்பட்டிருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சரியாக 7:15ற்கு தன்னுடைய உரையை துவங்க ஆரம்பித்தார். அண்ணன் மாநாட்டு திடலுக்கு வருவதற்கு முன்பே, மாநாட்டு திடல் நுழைந்த அந்த தருணத்திலிருந்து ஒரு இடத்தில் கூட செந்தமிழன் சீமான் வாழ்க, செந்தமிழன் சீமான் வாழ்க, சாட்டை துரைமுருகன் வாழ்க, கார்த்தி வாழ்க, இசை மதிவாணன் வாழ்க
என்று யாரும் ஒரு 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 என்ன சொல்றதுன்னா, ஒரு ஒலி கூட எழுப்பவில்லை. தமிழ் வாழ்க! தலைவர் பிரபாகரன் வாழ்க! என்ற ஒரு முழக்கம் மட்டும் தான் அந்த மாநாட்டு திடலில் ஒலித்தது. எனக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரமிப்பா இருந்தது. ஏன்னா, நான் பல்வேறு மாநாடுகளை காணொளியில் கண்டிருக்கிறேன். நாம் தமிழர் கட்சி கட்சி நடத்திய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு தான் என்னுடைய வாழ்க்கையில் முதல் அரசியல் கட்சியினுடைய மாநாடு. நான் கலந்து கொண்ட மாநாடு. மற்றதெல்லாம் காணொளியில் தான் கண்டிருக்கிறேன். நான் இதற்கு முன்னாடி எந்த கட்சியிலும் நான் இணைந்து பயணித்ததில்லை. எந்த கட்சிக்கும் ஆதரவாகவும் அவங்களுக்கு பிரச்சாரம் செய்தது கிடையாது. நான் சிறு வயதிலிருந்தே தமிழ் தேசிய சித்தாந்தத்தை உள்வாங்கி, இந்தியா முழுவதும் இந்த தமிழர்களுடைய வேர்கள் இருக்கு அப்படிங்கிறது ஆய்வு பணியில இருந்ததாலும், உலகம் முழுவதும் தமிழர்களுடைய வாழ்வியல் எச்சங்கள் உலகம் முழுவதும் பரவியிருக்கு. இதை ஆய்வு செய்து பல்வேறு கட்டுரைகளை நான் என்னுடைய முகநூலில் பக்கங்களில் எழுதியிருக்கிறேன். அதன் அடிப்படையில் திருச்சியில் நடந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்பது, ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய ஒரு பேர் எழுச்சியாகத்தான் நான் அ அன்னைக்கு மெய்மறந்து நின்றேன். "எப்பா! இன்னும் தமிழன் சாகலடா! திராவிடத்தால் தமிழன் மீளலடா! ஆரியத்தாலும் தமிழன் மீளலடா! தமிழன் உயிரோட தான் இருக்கான். அடங்கி கிடக்கான். புலி பதுங்கி கிடக்கு. இப்பதான் பாய்வதற்கு முயற்சி எடுத்திருக்கு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து புலிகளும், தமிழர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து, நாம் தமிழர் நாம் தமிழர் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிலையை ஒட்டுமொத்த தமிழர்களும் எடுப்பார்கள் என்ற ஒரு பெருங்கனவோடு அந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு எனக்கு அது உணர்த்தியது. ஆகையால் மாநாட்டிற்கு வருகை தந்த அனைத்து தமிழர் குடி உறவுகளுக்கும், அந்த மாநாட்டை சீரும் சிறப்புமாக நடத்திய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும், ஏனைய நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும் அ அன்பு கூர்ந்த மகிழ்ச்சியையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் திருமலைக்குமார், சங்கரன்கோயில் வட்டம். நன்றி. நாம் தமிழர்! தமிழ் வாழ்க! தலைவர் பிரபாகரன் வாழ்க! நன்றி.